என்ன லேட்டஸ்ட் என்ன? வாட் இஸ் த லேட்டஸ்ட் இன் டெக்னாலஜி? என்ன செய்வீங்க? உங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரை கேட்பீங்களா? கட்டாயம் கேட்க மாட்டீங்க. கூகுள்ல தான் பாப்பீங்க. வாட் இஸ் த லேட்டஸ்ட் இன் டெக்னாலஜி? So it will say chat GPT is the latest in technology today. இந்த உலகமே இன்றைக்கு chat GPT பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன மிஸ்? உங்க ஹோம்வொர்க் அதுவே செஞ்சிடும். ஒருத்தர் சொல்றாரு யூடியூப்ல, தமிழ்நாட்டு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ற முறையை பாருங்க, உங்க ஹோம்வொர்க் அதுவே செஞ்சிடும். அவன் அதுக்கு பிறகு ஹோம்வொர்க் அவன் செய்வான் என்னைக்காவது? எந்த ஒரு டெக்னாலஜியுமே அதை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல நமக்கு நன்மையோ தீமையோ தரும். அது டெக்னாலஜியினுடைய குறை அல்ல, பயன்படுத்துகிறவர்களுடைய நிறையும் குறையும் பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சாட் ஜிபிடி எதுக்கு உபயோகப்பட்டது என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு ப்ரொசீஜரை பற்றி எல்லாமே அவருடைய ஞாபகம். அங்க போய் உட்காந்து புக்கல படிக்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி புத்தகத்தை பார்த்துட்டு வர டைம் கிடையாது. ஒரு சாட் ஜிபிடி இருந்தா இதற்கு முன்பு அதே சர்ஜரி 1000 பேருக்கு செஞ்சிருந்தா அந்த 1000 பேர்ல இந்த பேஷண்டோட கண்டிஷன் அந்த 1000 யாருக்கு நிகராக இருந்தது அது உடனே சொல்லுது. அப்ப எதை செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவருக்கு உதவி செய்கிற ஒரு அசிஸ்டன்டா சாட் ஜிபிடி இருக்க முடியுமே என்றுதான் அதை பார்க்க வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்க பிள்ளைகள்ட்ட கேளுங்க, உடனே கூகுள்ல பார்த்து சொல்லுவாங்க. அந்த அளவு your children are ahead of you in technology. நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, யார் முகமுமே எனக்கு தெரியல, இந்த மாதிரி விளக்கப்பட எதுவுமே தெரியாது. நிறைய அம்மாக்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அம்மாக்கள்லாம் காலையில இருந்து பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அதுங்க கையில எல்லாம் பாதி மையம் மருதாணியமா இருக்கும். ஒவ்வொரு அம்மாவும் 40 பின்னோட வந்திருக்கு. ஏன்னா பிள்ளைங்க ஆடும்போது எல்லாமே ஏதாவது விழுந்துரும், அதை செட் பண்றதுக்காக 40-50 சேஃப்டி பின்னு ஹேர் பின்னோட வந்திருக்கு. இந்த காலத்தில் குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள். இப்ப நான் போன வாரம் ஒரு பள்ளி போயிருந்தேன், அதனாலதான் இங்க நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு ஏகப்பட்ட பரிசு கொடுக்க வைக்காதீங்க. ஏன்னா அந்த பள்ளியில எனக்கு கிட்டத்தட்ட 300 பரிசு கொடுக்க வச்சாங்க. மேடையிலேயே ஒரு மாதிரி எனக்கு ஏற ஆயிடுச்சு. அதுல பரிசு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, என்னன்னா அது சரியா ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு டீச்சர் அம்மா லிஸ்ட் படிக்கிறாங்க, அவங்க கருமமே கண்ணா என்னன்னு லிஸ்ட் படிச்சுக்கிட்டே போகுது. அந்த பிள்ளை இங்க இருந்து வருமா, எல்கேஜி தான் முதல்ல ஆரம்பம், அது தட்டு மாதிரி வருது. அந்த பிள்ளை வந்த உடனே நான் ஒரு பரிசை கொடுக்குறேன், அது படிக்குது சர்டிபிகேட்டை படிச்சுட்டு ஐ எம் நாட் சௌமியாங்குது. நான் சௌமியாவை கண்டேனா சுச்சித்ராவை கண்டேனா, எனக்கு இதாம கொடுக்க சொன்னாங்க, நான் போக மாட்டேன் நிக்குது. எல்கேஜிங்க சத்தியமா நடந்தது நான் சொல்றேன். ஏதோ மாறிடுச்சுன்னு வைங்களேன், நாமெல்லாம் இருந்தா வாங்கும்போது பலாறு உடைச்சு போப்பா அப்புறம் மாத்திக்கலாம்னு அனுப்பிச்சிருவாங்க தானே, ஒத்துக்க மாட்டேங்குது. என் சர்டிபிகேட் நான் கொடுத்தாதான் போவேன் நிக்குது. அந்த டிராபிக் ஜாம், ஏன்னா பின்னாடி ஒரு 100 பிள்ளை நிக்குது. இந்த டீச்சரா அங்க பார்க்காம தன் லிஸ்ட் படிச்சு 10th ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் எல்கேஜி முடியல. அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ஒரு சமயம் கடுப்பா இருந்தது, எவ்வளவு நேரம் தகராறு பண்ணுது, ஒரு சமயம் ஆச்சரியமா இருந்தது, தனக்கு என்ன வேணும்னு அதுக்கு தான் முடிவு பண்ணுது. இப்ப இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லாம் கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு 5 வயசு ஆகுதுன்னு வைங்களா, 6 வயசு, நீங்க கடைக்கு போய் உங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கிடுங்க. நீங்க ஒன்னு எடுக்கும் பிள்ளை, நீங்க தேடி 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 பிங்க் கலர் வாங்கி வந்துருவீங்க. ஐ டோன்ட் லைக் பிங்க். 5 வயசு குழந்தைக்கு கூட அப்பா அம்மாவும் ட்ரெஸ் நீங்களா வாங்க முடியாது அந்த காலம். 23 வயசு பொண்ணுக்கு அவளை கேட்காமலே கணவனை தகப்பன அவர் முடிவு செய்தது அந்த காலம். 23 24 வயசுனா எவ்வளவு ஜாஸ்தி வயசு. அது மலங்க பின்னாடி கடத்தடி எல்லாம் போய் அழுவு, யாருன்னு சொல்லாம எங்க அப்பா யாரையோ முடிவு பண்ணிட்டாரு, போய் அப்பான்னு கேட்க முடியாது. இது ஒரு சர்டிபிகேட் மாதத்துக்கு கூட மாட்டேங்குது. அப்போ இது நல்லதா கேட்டதா, இதை பத்தி 1000 பட்டிமன்றம் நடந்தது. பட்டிமன்றம் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. முதல்ல மாற்றங்கள் நல்லதா தீயதா என்று யோசிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும், மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. நமக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையா வேற விஷயம், ஆனால் மாற்றங்கள் தான் மாற்றவே முடியாதவை. மாற்றங்களை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு எனக்கு அறிவுரை ஏதும் இல்லை, அவர்கள் இருக்கிறபடிதான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுவதற்கு 2 விஷயம் எனக்கு இருக்கு. முதல்ல ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு நம்ம தெரியணும்னா, நம்முடைய வரலாறு தெரிந்தால்தான் நம்முடைய எதிர்காலத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வரலாறு முக்கியம் அமைச்சர் வடிவேலு சொன்னப்போ நம்ம கை தட்டினோம்ல, வரலாறு ரொம்ப முக்கியம். இந்த மண்ணில் எப்படி ஆசிரியரும் மாணவரும் இருந்தார் என்றால், ஆசிரியர் என்பவர் நின்று கொண்டு பாடம் சொல்பவராக இந்த மண்ணில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி சிலையை பார்த்திருப்பீங்க தானே, ஆசிரியர் உட்கார்ந்து தான் இருப்பார், மாணவன் உட்காரலாம் அல்லது நிற்கலாம். அதனால ஆசிரியர் நின்று கொண்டு மாணவர்கள் உட்கார்ந்து இருப்பது இந்த கல்வி முறை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புது வழக்கம். ஆசிரியர் உட்கார்ந்தா இருப்பார். அப்புறம் இங்க 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸா இருப்பீங்க, மேத்ஸ் டீச்சர் என்கின்ற பரிதாபமான ஜீவன்கள் நிச்சயமா இருப்பீங்க. எந்த ஸ்கூல்லயுமே லீவே போடாத ஒரே மிஸ் மேத்ஸ் மிஸ் ஆயிருப்போம், எல்லா கிளாஸ்க்கும் வந்துடும். என் பொண்ணு ஒரு தடவை என்கிட்ட கேட்டா, அம்மா எனக்கு கணக்குல ஒரு டவுட்னு சொன்னான். நான் இன்ஜினியர் ஆனதே உனக்கு கணக்குல டவுட் கிளியர் பண்ணதாம்மா, சொல்லுமா உனக்கு என்னம்மா சந்தேகம், கால்குலேஷன்லயா ட்ரிகனாமெட்ரிலயா எந்த ஈக்குவேஷன்லயா சொல்லுமா. அதெல்லாம் இல்லம்மா, ஏமா மேத்ஸ் மிஸ் உடம்பே சரியில்லாம போக மாட்டேங்குதுங்க. ஏன்டி அப்படி கேட்கிறேன்னா, டீச்சர் லீவு போட மாட்டேன். அடுத்த நாள் சந்தோஷமா, அம்மா எங்க மேத்ஸ் மிஸ் இன்னைக்கு லீவு போட்டாங்கம்மா, ஒரே குஷிமா. அடுத்த நாள் வருத்தமா வந்தா, பிடி பீரியட் கடன் வாங்கி நடத்திட்டாங்கம்மா மேத்ஸ் மிஸ். நம்ம பள்ளிகள் எல்லாம் பிடி டீச்சர்கள் எதற்காக படிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? மேத்ஸ் மிஸ்ஸுக்கு பீரியட் கடன் கொடுக்கறதுக்காகவே படிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கிளாஸுக்கு வந்தாலும் வருங்கிறோம். அவனை பத்தி கவலை இல்லை, அவன் எப்படி படிச்சிருவான், அவன் டீச்சரே தேவையில்லை. நீ எல்லாம் கையை கீழே போடுறா, பின்னாடி இருக்கே நீ தான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற தலைக்கு பின்னாடி நம்ம தலையை கரெக்டா வச்சுப்போம். ஏன்னா நம்மள அவங்க பார்க்க கூடாதாமா. நீ தான் ஏந்திரி, நீ தான் கெட்ட மிஸ் மிஸ் நீ தான் ஏந்திரி, புரிஞ்சுதா? எஸ் மிஸ். அப்ப போர்ட்ல வந்து போடு, போர்ட்ல வந்து போட்டதானே தெரியும். புரியலன்னா கேளு. அப்படி சொல்றாங்க எல்லா டீச்சர்ஸ். பாவம் எத்தனை தடவை சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய அந்த கால கல்வி முறையில் திரும்ப சொல்லுதல் என்பது ஒரு குருவுக்கு அழகல்ல என்று சொல்லப்படும். அது மாணவனுடைய கடமை. ஒரு சொல் கூட உன்னை தாண்டி போக அனுமதிக்காமல் படிக்க வேண்டியது மாணவனுடைய கடமை. ஆசிரியருடைய வீட்டுல தான் மாணவன் இருப்பான். இப்ப வயல்ல போய் வேலை செய்வா. கண்ணன் மன்னனுடைய மகன் தானே, கிருஷ்ண பரமாத்மா ஒரு ராஜாவினுடைய பையன் தானே. சாந்திவனி குருகுலத்திலே போய் தன்னுடைய குருநாதரனுடைய பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு அழிச்சிட்டு போனா, வயலை கொத்தினா மன்னன் மகன். ஆனா குருகுலத்துல எல்லாரும் சமம். ஏழையான குச்சேலனுக்கும் அதே வேலை தான், கண்ணனுக்கும் அதே வேலை தான். அப்படிதான் அவங்க படிச்சாங்க. இப்ப ஆசிரியர் காலையில 9 to 9:30 சாந்திவனி முனிவர் வில் டேக் தமிழ் அல கிடையாது. அவருக்கு இஷ்டம் இருந்தா சொல்லி தருவார். சில நாள் சொல்லியே தரமாட்டார். திடீர்னு ஒரு எல்லாரையும் உட்காந்து வச்சு அதான் சொல்லுவார். அவர் சொல்லும் போது வாங்கிக் கொள்ள வேண்டியது மாணவனுடைய தார்மீக கடமை. திரும்ப சொல்லிக் கொடுங்கள் என்று ஒரு மாணவன் கேட்டுவிட முடியாது. இப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது. அப்ப இங்க இருக்கிற ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு அப்டேட் யுவர்செல்ஃப். வேற வழியே கிடையாது, வேற வழி கிடையாது. நம்ம டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? கிளாஸுக்கு வந்தவொடனே அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு போர்டை பார்த்து எழுதி பாடம் நடத்துங்க சொல்லி கொடுத்தோம். திடீர்னு கொரோனா வந்தது, ஆன்லைன் கிளாஸ். அவங்களுக்கு என்ன பயிற்சி இருந்தது? பள்ளி ஆசிரியர்கள் கூட பரவாயில்ல, கல்லூரி ஆசிரியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அதிகம் இல்லையா? பள்ளி ஆசிரியர்களோட கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் அதிகம். அவங்க படிக்கவே இல்லை. எப்படி கிளாஸ் ஆன்லைன்ல சொல்லி தருது? இந்த டீச்சர்ஸ்ல என்ன கஷ்டப்பட்டீங்களா? ஆன்லைன்ல எடுத்தீங்க, அப்பல எங்க எடுத்தீங்களா இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் இருந்ததா? ஏன் அவ்வளவு மெதுவா தள்ள எடுத்தீங்க? இருந்ததா? இங்க எனக்கு தெரியல. நான் நிறைய பார்த்தேன் ஆன்லைன் கிளாஸ்ல. மிஸ் வந்து பாக்குறாங்க, வேர் இஸ் வருண், வருண் வேர் ஆர் யூ? என்ன லாகின் ஆயிருக்கான், பார்த்தா காணோம். வருண் வேர் ஆர் யூ, ரேஸ் யுவர் ஹேண்ட். உடனே ஒரு கை மேல போகுது. சரியான கிழக்கையர். வருண் எப்படி இவ்வளவு வயசானவனா? வருணோட பாட்டி லாகின் பண்ணிரு. வருண் எங்க போனான்னு தெரியல. சில அம்மாக்கள் கிளாஸ் நடக்கும்போது பிள்ளைக்கு பல் தேய்க்குது. சில அப்பாக்கள் அங்கே இங்கே நடக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு எரிச்சல இருக்கு. அந்த அப்பா குறுக்கு நடக்குவார். சில அம்மாக்கள் வந்து சண்டை போடுது. ஆன்லைன் கிளாஸ்ல எப்ப பாரு வந்து சுமித்ரா கையை தூக்கிக்கிட்டே இருந்தா, நீங்க அவளை கவனிக்கவே இல்லை. அம்மா தெரிஞ்சது தானே கவனிப்பேன், என் கண்ணுக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரியற மாதிரி நீங்க கிளாஸ் நடத்தணும். என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஆன்லைன் கிளாஸ்ல. என்ன ஒன்ஸ் a teacher always a student என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆசிரியர்களுடைய முதல் கடமை என்ன? படித்துக் கொண்டே இருப்பது. நல்ல நேரம் இருக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு. நாங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுவோமா, கிளாஸ் எடுப்போமா, வீட்டுல சோறாக்குவோமா, எங்க பிள்ளைகளை கவனிப்போமா என்றால் ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகள் போல. நாங்களே பேங்க்ல வேலை செய்யறோம். நான் ரிட்டையர் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயி. கவர்னரே இருக்காரு, அவர் பதவி காலம் முடிந்து விட்டால் எக்ஸ் கவர்னர். அதனால ஆசிரியர்களை நீங்க ஒரு செட் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போய் படிச்சுட்டு கல்யாணம் எல்லாம் ஆகி வர பிள்ளையோட வரணும், எதுல டீச்சர் வந்தா எக்ஸ் டீச்சர்னு சொல்லுவானா என்ன? இதுதான் எங்க மிஸ், இதுதான் எங்க டீச்சர். ஒன்ஸ் a teacher always a teacher. ஆசிரியர்கள் அந்த நிலையில் தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் you must keep reading and studying all the time.